இருக்குமா ஹீரோனுக்கு இப்போ தான் சரியான கோவம் அந்த பொண்ணு மேலே திரும்பிடும். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி டார்லிங் அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறது தான் உண்மை, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே இவங்க 2 பேரும் பேசி இப்போ ஹீரோனோட பேச்சு தான் எடுப்படும். உடனே அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அதோட ஹீரோ வந்து சமாதானப்படுறதால திரும்ப ஹீரோன் கிட்ட வரும்போது நம்ம 2 பேருக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ் தான் தவிர ஒரிஜினல் மேரேஜ்லாம் கிடையாது. ஸோ நீ இதை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என்ன சமாதானப்படுத்தணும் அப்படிலாம் நீ நினைக்காத, நான் எதுவும் நினைக்கல, நீ யார்கிட்ட வேணால் பேசு பழகி, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு மேலே ஏறி போயிடுவாங்க. அதை அப்போ அவங்க மேலே அவங்க போகும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், விட மாட்டார். அவங்கள தூக்கி தோளில் தூக்கி போட்டுட்டு நேராக வந்து அவங்க பெட்ரூமில் லேண்ட் பண்ணுவார். அப்போ ஹீரோன் அப்படியே திமிரிட்டே இருப்பாங்க, விடுற என்ன விட என்ன அப்படியே கத்திட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், நான் விட முடியாது, நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் சும்மா தான், உண்மை கிடையாது அப்படின்னு ஹீரோன் சொல்லுவாங்க. அது உனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ என்னோட ஒய்ஃப், உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கணும் அது மாதிரி தான் என்னோட ஒய்ஃபை நான் கிஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஹீரோனை கிஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோன் பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் இதில் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ மறுநாள் ஆகிடும். ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், காலையில் முதல் நாள் ஹீரோன் கிட்ட வலுக்கட்டாயமாக கிஸ் எல்லாம் பண்ணிட்டாரா, மறுநாள் காலையில் எழுந்து ஹீரோனுக்காக பால் காய்ச்சி வைக்கிறது, பிரெட்டை செஞ்சு வைக்கிறது அதெல்லாம் செஞ்சு வைப்பார். ஹீரோயின் வருவாங்க, 2 பேருமே சாப்பிடுவாங்க. அதே பார்த்தோம் அப்படின்னு வந்து தாத்தா வந்து இப்போ ஹீரோனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவாரா. உன்னை ஹீரோயினும் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தான் ஷேர் பண்ணல, நான் வரேன் தாத்தா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் போட்டு இப்போ தாத்தாவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் கிளம்புவாங்க. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் ரொமான்ஸாக ஹீரோன்ட்ட பேசுவார். அவரோட அந்த அட்டென்ஷன் அவரோட கேரிங்லாம் ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பும்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு ஹீரோனுக்கு. இது எதுக்குன்னு கேட்கும்போது உனக்கு எதுவும் தேவைன்னா வாங்கிக்கோ, உனக்கு செலவுகள் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துக்கிட்டே தான் அவர் இப்போ இருக்காரு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இப்போ ஹீரோன் வந்து தாத்தாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. இங்கே வந்துட்டு தாத்தா கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. தாத்தா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நீ இப்போ எனக்காக எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கம்மா, ஆனால் அவன் கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்துட்டு நல்லவளான்னு எனக்கு தெரியவே இல்லை, நீ இது அம்மா அவனை திட்டணும் முன்ட்ட முன்னாடிலாம் அதான் சொல்கிறேன். தாத்தா நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ண சொல்கிற, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, எப்போம்மா கல்யாணம் ஆச்சு உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. எனக்கு அது ஒரு இன்சிடென்ட் தாத்தா, அதை நான் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லவும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உனக்கு நல்ல பையனாக தான் அமைஞ்சிருப்பான், அந்த பையனை நான் எப்படி நீ சாதாரண பையனா இந்த மாதிரி இல்லை ப்ளே பாயெல்லாம் நீ கண்டிப்பாக தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன், அவன் வந்து நல்ல பையனாக தான் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் அவனை பார்க்குறோன்னு சொல்லிட்டு தாத்தா ஆசைப்படுவார். உனக்கு கல்யாணம் நீ சந்தோஷமாக இருந்தால் போதுன்ற மாதிரி தாத்தாவோட எண்ணம். நான் ஒரு நாள் நிச்சயமாக அவனை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புவாங்க. போய் இவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் ஹீரோவும் தாத்தாவை பார்க்கறதுக்காகவே அங்கே வருவார். இப்போ தாத்தாட்ட 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து எனக்கு விருப்பம் இல்லைப்பா, அவள் வந்து நான் இன்னும் நீங்கள் அவளை பார்க்கவே இல்லை தாத்தா, அவள் ஹீரோயினை மைண்டில் வச்சு அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா, அவள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ நல்ல பொண்ணுன்னு சொல்கிறது தாத்தா என்ன நினைப்பாரு, அந்த எக்ஸ்லவரை நினச்சிப்பாரு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் இப்படியே வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் தாத்தாவோட பெட்டில் ஒரு இயர்ரிங்ஸ் ஒன்று இருக்கும். இது என்ன தாத்தா இயர்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ தான்ப்பா நான் சொன்னல உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், நான் அந்த பொண்ணு என்னை பார்க்க வந்தா அவளோட இயர்ரிங்ஸ் தான் இது, ஆனால் என்னது அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தா சொல்வாரா. ஹீரோக்கு என்னன்னா இது ஹீரோயின் போட்ட இயர்ரிங்ஸ் ஆச்சு, நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. தாத்தா என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு அது நான் பார்த்த பொண்ணை சொல்கிறேன் பண்ணோன்னே, இல்லை எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இப்போ டவுட் வந்துடும். நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு தாத்தா சொல்கிறது ஒரே பொண்ணா இல்லை வேறையான்ற மாதிரி அவருக்கு இப்போ தான் முத தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ தாத்தா என்ன சொல்வார், கண்டிப்பாக இது நான் உனக்காக அனுப்பின பொண்ணு தான், அது உனக்கு பிளைண்ட் டேட்டுக்காக நான் அனுப்புறேன்ல நீ கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணோட தான், எப்படி சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்பார். ஏன்னா ஹீரோயின் இன்னைக்கு போட்டுருந்ததை ஹீரோ பார்த்தாரு, ஆனால் ஹீரோனுக்கு இந்த தோடை வாங்கி கொடுத்ததே வந்து தாத்தா தான், ஒரு பிறந்த நாளைக்கு அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ இதை நான் அவளுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுப்பா, எனக்கு நல்லா தெரியும் இது அவளோடது தான் அப்படின்ற மாதிரி தாத்தா வர சொல்வார். ஏன்னா ஹீரோன் தான் வந்துட்டு வேற போயிருக்காங்க. அதனால் தாத்தா வந்து அந்த இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த தோடை கையில் வச்சுட்டு இப்போ ஹீரோனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. இப்போ ஹீரோ அந்த தாத்தாவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வருவாங்களா, வெளியே வரும்போது இப்போவும் அந்த குப்பை பையோட தான் சுற்றிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து அப்பப்போ எண்ணி பார்க்குறாங்க. அவங்க என்னதான் மாறினாலும் அந்த பையோடையே அவங்க சுற்றுறாங்க, எங்கேயுமே நம்பி ஒரு இடத்துல வைக்காமல் போகிற இடத்துல அந்த பையை தூக்கிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அங்கே ஒரு 4-5 பேர் ரவுடிஸுங்க மாதிரி வருவாங்க. அவங்க இன்னும் எதுவுமே பேசவே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து கையில் குனிஞ்சு குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக்கை வச்சு தானே குப்பை எள்ளி பைக்குள்ளே போடுவாங்க, அந்த ஸ்டிக்கை கையில் வச்சுருப்பாங்களா. இப்போ அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயின் என்றதை அந்த கார்டெல்லாம் பார்த்துருவாங்க. பார்த்தோன்னா அவங்க ஹீரோயின் கிட்ட வரதான் செய்வாங்க. அதுக்குள்ளே அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல குறுக்கால வந்துடுவார். வந்தவர் ஹீரோயின் கிட்ட வந்து அந்த குச்சியை வாங்கிடுவார், அதாவது அந்த குப்பை எடுக்கிற குச்சியை வாங்கிடுவார், அந்த கம்பி மாதிரி இருக்கும். வாங்கிட்டு மரியாதை எங்கேருந்து போயிடுங்க, உங்களால் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை போட போவார். உடனே ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க, இப்போ அவனுங்க இங்கே தான் வந்தானுங்க, ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல, இவன் என்ன வாண்டடாக போய் சண்டைக்கு போகிறான்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே அவங்க வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவர் மிரட்டலுக்கே போன மாதிரி இருக்கும். அதோட பார்த்தா அவர் என்ன சொல்வார், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்பாரா. ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ மொதல் ஓகேவா, அவனுங்கெல்லாம் ரவுடி தர அவனுங்கள்ட்ட போய் சண்டைக்கு போறியே, நீ இப்போ என்ன பிரச்சனை நடந்து சண்டைக்கு போறேன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் அந்த குப்பால் அந்த குச்சி இருக்குல்ல அதை வந்து பொக்கிஷமாக அவங்கள்ட்ட கொடுப்பாரு. இது வந்துட்டு நான் இப்போ
பொக்கிஷமாக பார்க்குறேன், இதை நீ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியுது, என்ன இவன் ஒரு மாறுமா அக்கமாக பேசுகிறான், ஆனால் என்னதான் இருந்தாலும் தாத்தாவோட பேரன் ஆகிட்டான் அப்படின்றதுனால அவங்களும் அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேசுவாங்க. ஏன்னா தாத்தா அனுப்புனதே அதுக்காக தானே, அதனால் இவர்கிட்டையும் நல்ல விதமாக பேசுவாங்க. இப்போ ஹீரோன்கிட்ட அவர் கடலை போட ஆரம்பிச்சிருவாரு. அப்படி இப்படி நீ அழகாக இருக்க, உன்னோட திறமை பிடிச்சிருக்கு, உன்னோட கோவம் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சிருவாரு. உன்னை ஹீரோன் சரி சரி போதும் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புன்னு சொல்லும்போது, நம்ம 2 பேரும் டின்னர் போகலாமா வரியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தாத்தா இவனை மீட் பண்ண சொல்லியிருக்காரு, இன்னும் தாத்தா சொன்ன அசைன்மெண்ட் பண்ணவே இல்லை, சரி இவனை மீட் பண்ணுவோம், சரி ஓகே நான் டின்னருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த செகண்ட் ஹீரோ என்ன கேட்பாரு, எந்த ஹோட்டலுக்கு டின்னருக்கு வரேன்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. எந்த ஹோட்டலுக்கு இப்போ தான் முத ஒத்துக்கிட்டா எந்த ஹோட்டலுக்கு வருவானே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுவாரு. அவங்க ஹீரோயின் வந்து அங்கேருந்து வெளியே வருவாங்களா, அப்போ ஃபோன் வரும். அதுக்குள்ள ஹீரோயின் கூட வேலை பார்க்குற அவர் வந்து வந்திருப்பாரு. வந்து ஒரு என்ன சொல்வாரு, நான் பண்ண மாதிரி பிளான்லாம் நடந்துச்சான்னு கேட்கும்போது, என்னடா பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. 4 பேர் அனுப்பி விட்டனே அப்படின்னு உடனே, எங்கடா அந்த 4 பேர் கேட்கும்போது வரிசையை உட்கார வச்சிருப்பாரு. இப்போ அந்த ரவுடிஸுங்க மாதிரி வந்தாங்கல்ல, அவங்களே வந்து இந்த ஆளு தான். இப்போ ஹீரோ அங்கே வருவார். ஹீரோ கிட்ட வந்து இவங்க ஏதாவது வம்பு பண்ணுற மாதிரி பண்ணி ஹீரோனை வந்து நம்ப வைக்கிறதுக்காக ஒரு பிளான் அவர் ஏதோ பண்ணியிருக்காரு, ஹீரோனுக்கே தெரியாமல் இந்த மாதிரி. அது சொதப்பலாகி வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லும்போது, நீ எது பண்ணாலும் இப்படி தானே பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோயினும் எல்லாரும் திட்டி விடுவாங்க. அதனால தான் செகண்ட் ஹீரோ திட்டவும் இவங்க வந்துட்டு இவங்க வந்து ஆக்சுவல் ஹீரோ அதாவது ரவுடிஸ் கிடையாது. அதனால தான் அவர் லைட்டாக மிரட்டினோடனே இவங்களாம் அங்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி சொதப்பல் பிளான் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணாத, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து இப்போ தாத்தா இருக்கார்ல, அவர் ஹீரோனுக்கு கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, நீ வந்துட்டு இங்கே வந்துட்டு போனலம்மா உன்னோட இயரிங்ஸை வந்து விட்டுட்டேன் அப்படின்னா ஹீரோயின் தொட்டு பார்ப்பாங்க. ஆமாம் விட்டுட்டேன், இப்போ இது எங்கே தாத்தா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னோட பேரண்ட தம்மா இருக்கு, என் பேரன் இப்போ என்னை பார்க்க வந்தான், அவன்கிட்ட தான் இருக்குது, அது நீ அவன்கிட்ட வாங்கிக்கமா அப்படின்ற மாதிரி இப்போ தாத்தா சொல்லுவார். ஒன்று ஹீரோயின் இப்போ என்ன நினைப்பாங்க, இப்போ அவர் வந்து நம்மளை வந்து டின்னருக்கு கூப்பிட்டான்ல தாத்தாவோட பேரனை அவங்க நினச்சிட்டு இருக்க அந்த செகண்ட் ஹீரோ, அவர்கிட்ட தான் நம்மளோட இயரிங்ஸ் இருக்குது, அப்போ அவன் நம்மளை டின்னர் கூப்பிட்டானா போய் அந்த ரிங்கை நம்ம அந்த இயரிங்ஸை போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதோட அவங்க வெளியே வரும்போது கரெக்டாக ஒரு ஹீரோயினை கண்டுபிடிச்சி வந்துருவார். நான் உன்னை டின்னருக்கு கூப்பிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது, ஆமாம்ல ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், இப்போ ஹீரோனை கூட்டிட்டு அவர் டின்னருக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவார். வந்த உடனே ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்டு எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. இதில் வந்து 10 மில்லியன் இருக்குது அப்படின்னு. எதுக்காக இது 10 மில்லியன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு, இந்த செகண்ட் ஹீரோ கேட்பாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, என்னோட இயரிங்ஸை கொடு, அது எனக்கு வேணும், அது எனக்கு கிஃப்டாக வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதோட ரேட் வந்து இன்னும் அதிகம், அது இல்லாமல் ரெண்டாவது அது கிஃப்டாக தாத்தா கிட்டேருந்து வந்த விஷயம். இந்த இயரிங்ஸை கேட்குற அப்படின்னு தாத்தா சொல்லலை, தாத்தா வந்து உன்ட்ட கொடுத்தேன்னு சொன்னாரே, உன்ட்ட அது வாங்கிக்க சொன்னாருன்னு சொல்லும்போது, எந்த தாத்தா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே புரியல. செகண்ட் ஹீரோக்கு தாத்தா யாருன்னு தெரியல, எந்த இயரிங்ஸ்ன்னு தெரியல, எனக்கு எதுக்காக பணம் கொடுத்துருக்கு எதுவுமே தெரியல. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, தாத்தாவை போய் நீ பார்த்தல, உன்னோட தாத்தாவை போய் நீ பார்த்தல, என்னோட இயரிங்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு தாத்தா தானே சொன்னார் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலன்றவொன்னு ஹீரோனுக்கு சரியான கோவம். அப்போ இயரிங்ஸ் உங்ககிட்ட இல்லையான்னு கேட்கும்போது, என்கிட்ட எதுவுமே இல்லையன்ற மாதிரி சொல்லுவார். அப்போ உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன நினச்சிப்பாங்க, அவன் ப்ளே பாய்னால வேற யாருக்கா கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேச அவங்களுக்கு பிடிக்காது. உடனே அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது இவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை விட மாட்டார். நான் அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை டின்னருக்கு கூப்பிட்டுருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் டின்னருக்கு வந்திருக்கேன், நீ என்ன வந்து ஏதோ இயரிங்ஸு தாத்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகிறேன், நான் உன்னை விட மாட்டேன், நீ இங்கே தான் இருக்கணும்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுப்பாரு. ஹீரோனுக்கா சரியான கோவம் வந்துடும். நீ தாத்தாவோட பேரன்றதுனால நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன், என்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்காத, என்னை விட்டுன்னு கத்திட்டே இருப்பாங்க. விட மாட்டார். முடியாது, நீ என்ன ஆனாலும் இன்னைக்கு என் கூட சாப்பிட்டுட்டு என் கூட ஸ்டே பண்ணிட்டு தான் நீ போகணுன்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேன்னு அடம்பிடிப்பாரு. இந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்காருல, நேராக இங்கே வேகமாக வந்துருவாரா. வந்த உடனே ஹீரோனை அவர் மடியில் உட்காந்துருக்கிறது பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்கல்ல அந்த காரோட அந்த செகண்ட் ஹீரோ கார் அவரோட ஷூ காலில் ஒரே மிதி நஞ்சுன்னு ஒரு மிதிக்கணும் ஆணு கத்திட்டு ஹீரோனை விட்டுருவாரு. வேகமாக ஓடி வந்த ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து இவங்களை பேசவே விட மாட்டார். நீ ஒரு நிமிஷம் இருன்னு சொன்னவர் நேராக வந்து செகண்ட் ஹீரோ மூக்குலேயே ஓங்கி குத்திடுவார். அவருக்கு அவ்வளோ கோவமாக இருக்கும். இது எடப்பாவி எதுக்கடா இப்போ அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோன் வேறு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ இந்த செகண்ட் ஹீரோ இருக்கால என்னையே அடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வருவார். அதோட ஹீரோ திரும்ப அவர் வயிற்றுலேயே ஒரு குத்துவார். இப்படி 2 பேரும் மாறி அடிச்சு அவங்களுக்குள்ள சண்டையாக இருக்கும்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். 2 பேரும் சண்டையை போது நிறுத்துங்க, எதுக்காக இப்போ 2 பேரும் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சண்டை நிறுத்துங்க சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ ஹீரோ வந்து அப்படியே கோவத்தில் வந்து என்ன சொல்வாருன்னா, ஆல்ரெடி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இது பண்ணிட்டு போனது பத்தாதுன்னு இப்போ என்னோட ஒய்ஃப் வேற இது பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவார். அவர் என்ன சொல்வார், உன்னோட ஒய்ஃப்லாம் கிடையாது, அவர் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவரு பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பார். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் விலக்கி விட்டுருவாங்க. காரணம் என்ன எதுன்னு எதுவுமே கேட்டுக்க மாட்டாரு. இப்போ கிளம்பலான்னு தான் சொல்வார். ஆனால் அவர் கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த செகண்ட் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னை ஹீரோயினை கேட்பாரு, அவன் வந்துட்டு நான் உன்னோட ஹஸ்பண்ட், அவன் வந்து என்கிட்ட சண்டை போடுறான், அதுவும் உன்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணதுக்காக நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன், நீ என்ன திட்டிட்டு இருக்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இது சரியில்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயின் என்ன சொல்லுவான், கொஞ்சம் நான் சொல்கிறத கேளு, அவன் மேலே தப்பு இருக்குதா இல்லை நான் சொல்லலை, ஆனால் அவன் தாத்தாவோட பேரன், அவனை வந்துட்டு நீ இந்த மாதிரி அவன்கிட்ட பிஹேவ் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி
மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கோவமா இருக்கும். இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, இப்போ என் கூட நீ வீட்டுக்காவது வருவியான்னு கேட்கும்போது அதெல்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவர் கூட இப்போ ஹீரோ கூட போயிடுவாங்க. ஆனால் இப்போ செகண்ட் ஹீரோக்கு என்னன்னா, இவன் நமக்காக சப்போர்ட் பண்ணிட்டா, அவளை நம்ம விட்டுறக்கூடாது, அவளை எப்படியாவது நம்ம அடைஞ்சவங்க சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஹீரோனையே சுற்றி சுற்றி வருவார். ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு போய்வார். இந்த கலவரத்தில் நடந்துச்சு. இப்போ ஹீரோனுக்கு கையில் லைட்டாக காயப்பட்டிருக்கும். அதெல்லாம் அப்படியே அவர் ஹீரோ தான் உட்காந்து மருந்தெல்லாம் போடுவார். ஹீரோயினுக்கு அவரை பிடிக்க தான் செய்யுது, ஹீரோவை வந்து பிடிக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களால ஓப்பனாக சொல்ல முடியல. இதே நேரத்தில் இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, தாத்தா கிட்ட போய் கேட்கணும், ஏன்னா இயரிங்ஸ் இவன்ட்ட இல்லைன்னா வேற யார்கிட்ட இருக்குன்னு கேட்கணுன்றதுக்காக தாத்தாவை பார்க்கறதுக்காக போவாங்களே. அங்கே பார்த்தா இப்போ ஹீரோ நேரம் தாத்தாவை பார்க்க போயிடுவார். அங்கே போனவர் வந்து பேசிட்டு இருக்க தூரத்தில் தாத்தாவும் ஹீரோவும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்க்காம அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தாத்தாக்கு எப்படி இருக்குன்னா வந்து தூரத்தில் வர பொண்ணு வந்து எங்கேயோ, ஆனால் ஹீரோன் மூஞ்சி தெளிவாக தெரியல, அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எதுக்காக என்ன பார்த்துட்டு அந்த பொண்ணு ஓடுறான்ற மாதிரி கேட்கவும் ஹீரோவும் சொல்ல மாட்டார், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுன்னு சொல்லலை. ஏன்னா தாத்தாக்கு இன்னும் தான் கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு மேலே நல்ல அபிப்பிராயம் இல்லை. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தா வந்து சரி வராதுன்றதுனால ஹீரோ சொல்ல, அதெல்லாம் யாரும் இல்லை தாத்தா, அது வேற ஏதோ பொண்ணுன்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோ நாங்கள் வந்து ஓடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ பின் பக்கமாக போய் அவங்கள பிடிச்சிடுவாங்க. இங்கிட்ட எங்கே ஓடிட்டு இருக்கணும்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் தான் இருக்கும். அப்புறம் திரும்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ இவங்களுக்காக சாப்பாடாக செஞ்சு கொடுப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்துட்டு இருக்கும். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, அவங்க தூங்கலான்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா. அப்போ ஹீரோ நல்லா தூங்கிடுவார். ஹீரோ வந்து தனக்காக பொசிசிவாக சண்டை போடுறது, தாங்கிட்ட இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இவனை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவர் தூங்குறாரு நினச்சிட்டு ரொம்ப நேரம் அவரே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி படுத்தவங்க தூங்கும் போது ஹீரோ தூங்கியிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி அவர் படுத்துப்பார். ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டே தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் இப்போ ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு ஹீரோ வேலை சிஓ இருக்காரு, அந்த ஆஃபீஸ்க்கு வரணும், ஃபஸ்ட் டைமாக இப்போ அங்கே வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு வருவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஹீரோவோட செக்ரட்டரி இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசை. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் யாருக்கும் தெரியலல்ல. ஸோ அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே ஒரு ஆசையாக இருக்கும். சும்மா ஹீரோ வந்து பார்க்குறதும் பேசணும்னு நினச்சிட்டே இருக்கும். ஹீரோ வந்து ஏதாவது வேலையாக இருந்தால் மட்டும் இங்கே வாங்க, இல்லாட்டி வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. ஓகே சார்னு இழிச்சிக்கிட்டே அது பாட்டுக்கு கதவை சத்திட்டு இப்போ வெளியே வந்துடும். ஹீரோன் வருவாங்களா, யார் நீ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிற, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். நான் ஏன் வரக்கூடாதுன்ற மாதிரி கேட்பாங்க. இது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, நீ பார்க்க வந்த சிஇஓ யாருன்னு தெரியுமா, அங்கெல்லாம் அலோட கிடையாது, வெளியே போ அப்படின்ற மாதிரி அந்த செக்ரட்டரி ரொம்ப திமிரா ஹீரோன் கிட்ட பேசும். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நான் மற்றவங்க யாரையும் பார்க்க வரல, நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்க வந்திருக்கேன். உன்னோட ஹஸ்பண்ட் இங்கே யாரு, அதை போய் வேற எங்கேயாவது தேடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோட பேரை சொல்லி அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்க. வேகமாக கதவை திறந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. அப்போ உள்ளே போகும்போது பார்த்தோன்னா கரெக்டாக ஹீரோ அங்கே இருக்கும் போது இந்த பொண்ணு என்ன பண்ணும், இப்போ ஹீரோன் கிட்ட வந்துட்டு ரெண்டு பேரும் வம்பு பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னும் ஹீரோ வந்து பார்க்கல. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தையிலே இப்படி மாறி சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு இப்போ ஹீரோனை பிடிக்காது, இவன் வந்து எப்படி ஹஸ்பண்ட்னு சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோ கதவு திறந்துட்டு வர டக்குன்னு இந்த பொண்ணு என்ன பண்ணும், கீழே விழுந்த மாதிரி நடிக்கும். உடனே வந்து ஹீரோ வந்து இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்கும் ஹீரோன்ட்ட தான் கேட்பாரு. ஆனால் ஹீரோன் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன சொல்லுன்னா, பாஸ் பார்த்தீங்களா இவ யாருனே தெரியல, இங்கே வந்தால் அவங்களோட ஒய்ஃப்னு சொன்னால் நான் அவங்களோட செக்ரட்டரின்னு தெரிஞ்சு என்னை அடிக்காமையே அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கிடக்கும். ஹீரோ என்ன பண்ணுவார், அது கீழே விழுந்ததை கண்ணத்தில் கை வச்சிருக்கிறத கண்டுக்க மாட்டார். ஹீரோனோட கையை பிடிச்சி அவளை அடிச்சியே உன் கை வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாரா. ஹீரோனுக்கு இது இன்னும் கொஞ்சம் அவரை பிடிச்சி போயிடும். இந்த பொண்ணுக்கு என்னடா இது, அடி வாங்கி கீழே நம்ம கிடக்குறோன்ற மாதிரி நடிச்சா அவன் நம்மளை பாப்பான்னு நினச்சா அவன் என்னன்னா அந்த பொண்ணுகிட்ட இது பண்ணுறான்னா உண்மையிலேயே அவள் சொன்ன மாதிரி அவரோட புருஷனாக இருப்பானோ நீ இவங்க நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், அவள் என்னோட ஒய்ஃப்னா எப்படி நீங்கள் மதிக்கணும்னு தெரியும்ல, அது அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த பொண்ணுக்கு மூஞ்சே விளங்காது. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போயா தெரியுதுல போய் வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்துட்டு ஒருத்தவங்களை இன்டர்வியூ எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் ஒன்று நடக்க போகுது, அதை வந்து ஹீரோயின் கிட்ட நீ பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இப்போ ஹீரோன் அந்த வேலையை பார்க்கறதுக்கு வந்து உட்காருவாங்களா. இப்போ அந்த ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது எக்ஸ்லவராக இருக்கும். இதுக்கு ஹீரோயின் இங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, ஹீரோயினுக்கு இவ தான் வருவான்றதும் தெரியாது. ஏடா இது நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் இவளா அப்படின்ற மாதிரி, கிளைண்ட்டே இவளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வாக்குவாதங்கள் வர ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் இந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இது வந்து ஹீரோவோட எக்ஸ்லவராக இருந்த பொண்ணுன்றது அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கும் தெரியும். ஸோ அப்போவே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஆகாது, அதாவது ஹீரோட செக்ரட்டரிக்கும் இந்த எக்ஸ்லவர் பொண்ணுக்கும் ஆகாது. இப்போ இந்த பொண்ணு திரும்ப வந்திருக்கானோன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வாய் தகராறு போயிடும். ஹீரோன் வேடிக்கை தான் பார்ப்பாங்க, ஏதாவது அடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரெண்டு வாய் தகராறாகி கை தகராறாகி ரெண்டு பேரும் மாறி அடிச்சுப்பாங்க. இப்போ ஹீரோ ஆஃபீஸில் வந்து செக்யூரிட்டிலாம் வந்துருவாங்க. என்னங்க ஆஃபீஸ் நினச்சிங்க, என்ன நினச்சிங்க, இவளுக்கு வெளியே வீசுங்கன்னு சொல்லவும் அந்த எக்ஸ்லவரை தரன்னு இழுத்துட்டு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. நான் வந்துட்டு இந்த கலாட்டா நடந்ததில் இதில் ஹீரோ கையெல்லாம் வேற அடிபட்டுரும். ஸோ அவர் என்ன பண்ணுவார், கையில் ஒரு மாதிரி இருக்குமா,
இப்போ ஹீரோனுக்கு மனசு கஷ்டமாயிடும். அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தவங்க ஹீரோக்கு கையில் வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டே இருப்பாங்க. அதோட அந்த அசிஸ்டண்ட் அங்கேருந்து போயிடுவார். கொஞ்சம் இவங்களுக்குள்ள சின்ன ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ள அந்த பிரியங்கள் வளர ஆரம்பிச்சிச்சு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே நேரத்தில் இப்போ ஹீரோன் வந்து மறுநாள் ஆஃபீஸ் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிளம்புவாங்க. அப்போ தாத்தா இருக்காருல்ல, திரும்ப ஹீரோனை பார்க்குறோன்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து திரும்பவும் இந்த பொண்ணு அவன்கிட்ட போய் எப்படியா தனிப்பட்ட முறையில் பேசி சம்பாதிக்க வச்சலாம்னு சொல்லிட்டு நினைக்கும். அப்போ தான் வந்து தாத்தாவை பார்த்துரும். ஹீரோட தாத்தா இவர் தான்றது அந்த எக்ஸில் ஒரு பொண்ணுக்கும் தெரியல. திரும்பவும் ஆரம்பத்தில் சண்டை போட்ட மாதிரி இப்போவும் சண்டை போடும். இந்த பொண்ணை பார்த்தாலே ஹீரோ தாத்தாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் நினச்சிப்பாரு, இப்போ இது ஹீரோட ஆஃபீஸ்லேருந்து இந்த பொண்ணு வருதுன்னா இவர் தான் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு, நம்ம நினச்சது சரிதான், இவர் ரொம்ப மோசமான பொண்ணு, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் வந்து என் பேரை கல்யாணம் பண்ண அப்படி இப்படி ஒரு பாட்டுக்கு சொல்லுவார். பேரை என்ன கல்யாணம் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் பேசும்போது திரும்பவும் இது என்ன பண்ணிடும், அந்த தாத்தா கிட்ட சண்டை போடுறத பார்த்தாலும் ஹீரோயின் வந்துருவாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் என் தாத்தா கிட்ட சண்டை போடணும், உன்னோட தாத்தா அதனால தான் இப்படி திமிரு பிடிச்சவனா இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே சண்டை போடும். பேசிகிட்டே இருந்தது. திரும்ப என்ன பண்ணும், ஹீரோயினை பிடிச்சி அதாவது தாத்தாவை பிடிச்சி தள்ளி விடும். திரும்பவும் தாத்தா மட்டமல்லாக்க ரோட்லேயே விழுந்துருவார். அது பாட்டுக்கு இப்போ அது பாட்டுக்கு திமிரு எடுத்தது மாதிரி அது பேசிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஒரு காரை பிடிச்சிட்டு வரேன், காரை தாத்தாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக காரை பார்க் அந்த இடத்துக்கு கூப்பிட்றதுக்காக போவாங்க. அப்படின்னா ஹீரோயின் காரை கூப்பிட்றதுக்காக போகிறாங்களா. அப்போ தாத்தா கீழே வந்து கிடக்குறா. திடீர்னு ஹீரோ வந்து வெளியே பார்க்கும்போது தாத்தா இருக்கிறத பார்த்து, தாத்தா என்னாச்சு உனக்கு இங்கே விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வருவார். அவரை கூட்டிகிட்டு இப்போ ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவார். இப்போ ஹீரோன் வந்து பார்ப்பாங்க, தாத்தா இங்கே இல்லை. உடனே தாத்தா எங்கே போனான்னு தெரியலன்னு அப்போ விசாரிப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு அவரை பார்க்கறதுக்காக வேகமாக வருவாங்க. இங்கே தானே ஹீரோ இருக்காரு. இப்போ ரெண்டு பேருமே ரூமில் இல்லாமல் வெளியே இருக்கும்போது இப்போ மாற்றி பேசிப்பாங்க. உடனே ஹீரோக்கு பாரு, இங்கே என்ன ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுற, உடம்பு எதுவும் சரியில்லையான்ற மாதிரி ரொம்ப பதறுவார். ஹீரோ என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு ரொம்ப இதாக பேசுவாங்க, ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். அந்த மாதிரி பேசும்போது இப்போ ஹீரோனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட தாத்தாவை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு பாரு, உனக்கு தான் யாரும் இல்லை, நீ வந்து ஆர்ஃபனேஜில் இருந்த அப்படி இப்படின்னு தானே நீ என்கிட்ட சொன்னேன், இப்படி தாத்தான்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்படி இல்லை, சும்மா பழக்கத்தில் வந்தவங்க தான். என்னோட தாத்தானா சொந்த தாத்தான்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் சொந்த தாத்தாவோட ரொம்ப பிரியமாக என் மேலே இருப்பார், அப்படி நான் உனக்கு ஒரு நாள் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாதுல்ல. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு மறுபடியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிடுவார். அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவை பார்க்க வரும்போது, நான் அப்போவே சொன்னல நீ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு வந்து சரியில்லைன்னு தாத்தா திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரி விடு தாத்தா பார்த்துக்கலாம், நீ அவளை நேரில் பார்த்தா தான் சரி வருவன்ற மாதிரி ஹீரோவும் பேசிகிட்டே இருப்பார். அதோட இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ வீட்டுக்கு கிளம்பி வருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இந்த மாதிரி தாத்தா பார்த்த பொண்ணு தான் மெசேஜ் போடுறது ஹீரோக்கு பிடிக்கவே இல்லை. அதே சமயத்தில் ஹீரோயின் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்களே, நீ யாருக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் யாருக்கும் பேசுகிறேன் உனக்கு என்னன்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ தான் தெரியாமல் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் சண்டை வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விளையாட்டுக்காக சண்டை போட்டு அவங்க பாட்டுக்கு எழுந்துருவாங்க. மறுநாள் ஹீரோயின் வந்து கிளம்பி ஆஃபீஸ் வருவாங்களா. இப்போ அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணும் அந்த எக்ஸில் ஒரு பொண்ணு இப்போ ஒன்று சேர்ந்துப்பாங்க. எதுக்குன்னா, நீ ரெண்டு பேருமே வந்து ஹீரோ வேணும்னு நினைக்கிறோம், அந்த ஹீரோயின் வந்து நம்ம ரெண்டு பேர் லைஃப்லையும் இடைஞ்சலா இருக்கா, ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அவளை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட மல்லு கட்டுறது நிற்பாங்க. உங்கள் ரெண்டு பேரையும் நான் இன்னும் நீ 4 பேரை கூட்டு வந்தாலும் உங்கள் அத்தனை பேரையும் நான் சமாளிப்பேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி அங்கே சமாளிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ அவங்களுக்காக விதவிதமாக சமைச்சு கொடுத்து அவங்களோட அன்பை வளர்த்துட்டு இருப்பாங்க. நடக்கிற எந்த விஷயத்தை பற்றியுமே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கரெக்டாக போயிட்டு வந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பண்ணு, ஹீரோயின் எப்படியாவது பழி வாங்குறோன்னு சொல்லிட்டு அதுங்க ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கும். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களா. ஆஃபீஸில் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணும், ஆளுங்களை வச்சாவது ஹீரோயின் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பிளான் பண்ணிடுங்க. இது ஹீரோனுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு மறுநாள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இப்போ இந்த பொண்ணுங்க வந்து பேசி இந்த மாதிரி திரும்ப ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று சேர்ந்துட்டாங்களா. அதாவது இந்த எக்ஸ்ல ஒரு பொண்ணு இந்த செக்ரட்டரி பொண்ணு ஒன்று சேர்ந்து ஹீரோனை பழி வாங்க நினைக்கிறாங்க. இந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சிடணும், அவளை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி வந்துட்டு நம்ம வந்து சம்மதிக்க வச்சு அவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஆசைப்பட்டு இருப்பாரு. ஸோ ஹீரோனுக்கு இது தெரியாது. அவங்கவுங்க ஒருத்தவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறது தெரியவே தெரியாது. இப்போ ஹீரோயின் பாட்டுக்கும் ஆஃபீஸில் வந்து பேசிட்டு வரும்போது பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்து ஹீரோன் துரத்த ஆரம்பிச்சிருவாங்களா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த செக்ரட்டரி பொண்ணும் அந்த எக்ஸில் அவர் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி ஆள் அனுப்பியிருக்காங்கன்றது ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹீரோனுக்கு வந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவங்களை வழி மறைச்சு மூச்சு வாங்குது. அந்த தண்ணி குடிங்கன்னு சொல்லும்போது எனக்கு மூச்சு வாங்கணும் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பாரு. ஹீரோன் குடிச்சிட்டே இருக்கும்போது அவங்களாம் இப்போ இங்கே வந்துருவாங்க. உடனே ஹீரோனுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. உடனே இந்த செகண்ட் ஹீரோ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவங்கள்ட்ட சண்டைக்கு போகிறான்னு போவார். அவங்க ஒரு அடி அடிச்சிருவாங்களே, இவங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவார், எனக்கு வலிக்குது, இதுக்கு மேலே என்ன வலி தாங்க முடியாது, நம்ம எங்கேயாவது ஓடிடலான்னு சொல்லும்போது ஹீரோன் அச்சோ வேற உன்னால முடியலன்னா நீ சண்டையெல்லாம் போடாத, நம்ம எங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோன் கூப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடுவாங்களா. அந்த ரோட் சைடில் பெஞ்சு போட்டிருப்பாங்க, அங்கே வந்து மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும்,
இதுக்கு மேலே சண்டை போட முடியாது, கை வேற வலிக்குது, அவனுக்கு லைட்டாக அடிச்சதே, எப்படியாவது இவளை இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு நினச்சி என்ன பண்ணுவார், ஒரு ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒன்று வரும், அதில் ஹீரோனை ஏற்றி அனுப்பி நீங்கள் இருந்து கிளம்பு, நான் அவனுங்க வந்தால் சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோ நீ ஓகே தானே, உன்னால் முடியும் தானே அப்படி இப்படின்னு கேட்பாங்களா, அதெல்லாம் என்னால் முடியும், நீங்கள் இருந்து கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனு இப்போ அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 4 பேர் வராங்கல்ல, அவனுங்களை இவர் தான் வச்சிருப்பாரு. ஹீரோயின் கூட என்ன நினச்சிருப்பாங்க, அந்த 2 பொண்ணுங்க சேர்ந்து வச்சிருக்குன்னு. ஆனால் ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி நம்ம அந்த இடத்துல ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு வேணும்னு இவர் தான் அந்த ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு. பணம் கொடுத்தோன்னே ஏன்டா அடிச்சிங்கன்னு கேட்கும்போது தெரியாம தான் பாஸ் நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க வர சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட அவனுங்களெல்லாம் இவர் அனுப்பி விட்டுருவார். அவனுங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து நம்மளை நல்லா பிடிச்சிருக்கும் அவளுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருப்பார். இப்போ இங்கே ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தாத்தாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த நேரத்தில் தாத்தாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அந்த ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு வந்து சுத்தமாக பிடிக்கலையா, அவர் வேற ஹீரோயினை பார்க்க கூப்பிட்டுருப்பாரு. அவங்க வேற வந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் இப்போ ஹீரோவும் வந்து தாத்தாவை பக்கத்துக்கு வருவார். 2 பேருமே தாத்தாவை பார்க்க வரும்போது அவங்க இன்னும் அந்த தாத்தாவை மீட் பண்ணலை. 2 பேருமே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என் தாத்தாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது, உன்னோட தாத்தாவை பார்க்க வந்திருக்கியா, உனக்கு தான் தாத்தாவே கிடையாது அப்படி நீ வந்து இப்படி தான் அப்படின்னு சொன்னாடி. இல்லை அது எனக்கு வளர்த்த சொந்த தாத்தா கிடையாது, ஆனால் அதை விட ரொம்ப அதிகமாக பிரியமாக இருப்பார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ போய் தாத்தா பாரு, நான் என் தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தனித்தனியாக வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ பேர் வந்து இவங்கள தான் நேசிக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாமல் தான் போயிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு இப்போ கிளம்பி வந்துட்டாங்களா. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ திரும்பவும் அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும். பக்கத்து ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அதில் வந்து ஹீரோனுக்கு மயக்கமே வந்துடும். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஹீரோவால் தாங்கிக்க முடியாது. டக்குன்னு இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுவார். இப்போ ஹீரோன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சோட செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோனை போய் பார்க்கணும்னு நினைப்பாரு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து இவர் வந்திருக்கிறது தெரியாதா, அவர் வந்துட்டு ஹீரோன் அப்போ ஹீரோன் மயக்கத்தில் தான் இருப்பாங்க. செகண்ட் ஹீரோனை பார்க்க வந்தது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு பிடிக்காது. உடனே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோன் இப்போ கண்ணு முழிச்சு ஏன் தான் அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் சத்தம் போடுவாங்க. உடனே ஹீரோக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடும். அதே சமயத்தில் இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஹீரோ பிடிச்சி தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. நான் உன்னை தாத்தாவோட பேரன் தான் நினச்சிட்டு இருக்கணும், எந்த தாத்தாவோட பேரன் சொல்லி எனக்குலாம் எந்த தாத்தாவும் இல்லைன்ற மாதிரி போயிடுவார். அதோட அவருக்கு ஹீரோயின் மேலே ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னடா நம்ம என்ன பண்ணாலும் அவன் நம்மளை இது பண்ண மாட்டா, அதிசயப்படுத்துறா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டை வந்து அதாவது ஹீரோ வந்து கஷ்டப்படுத்த அவங்களுக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த தடவை ஹீரோக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா. இதனால் செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவர் கோச்சிட்டாங்கிறது போயிடுவார். இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸில் இருப்பார். இந்த நேரம் பார்த்து ஹீரோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்க விஷயம் வந்து தாத்தாக்கு தெரிஞ்சிடும். நீ என்னம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஹீரோயினும் இப்போ பேசிப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு சரியான விஷயங்கள் புரியலை. இப்போ ஹீரோ வந்து ஆஃபீஸில் தனியாக தான் இருக்காரு. ஹீரோ நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அந்த எக்ஸ்லவர் பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோ கிட்ட திரும்பவும் வந்துட்டு அதே மாதிரி பேசணும், அவனை அப்படி நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஹீரோவை நம்ப வைக்கிற மாதிரி என்னென்ன பேசும். ஆனால் ஹீரோ நம்ப மாட்டார். அதை திட்டி அனுப்பிடுவார். இப்போ இதுக்கு ஒரு மாதிரி வெறுத்து போயிடும். இப்போ 2 பேருமே வெறுத்து போனதுனால அந்த செகண்ட் ஹீரோவும் இந்த எக்ஸ்லவர் 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துப்பாங்க. உனக்கும் எதிரி அவன் தான், எனக்கும் வந்து நம்ம 2 பேருமே அவங்கள சும்மாவே விடக்கூடாது, ஹீரோனை தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோனா இப்போ தான் ஹாஸ்பிட்டலும் தேடி வந்திருப்பாங்க. அவங்கள பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. உடனே வந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு நாங்கள் அப்படி இப்போ செகண்ட் ஹீரோ நல்ல ஒரு மாதிரி நடிச்சார்ல, அடப்பாவி தாத்தாவோட பேரன்னு சொல்லிட்டு தானே உன்னை நான் இந்த அளவுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், என்னையே இவ கூட செதுட்டு இப்படி பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் தாத்தான்ற எனக்குலாம் எந்த தாத்தாவும் கிடையாதுன்னு ஒன்று ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியுது. இவன் இப்படி சொல்கிறான், இவனை தானே தாத்தா வந்து என்னோட பேரன்னு சொல்லி அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் முடிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு வந்து ஹீரோனை வந்து காணும் அப்படின்ற விஷயம் தெரியும். அதனால ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வருவார். ஒரு வழியாக அங்கே எல்லாரையும் போலீஸ் அந்த மாதிரி ஆளுங்களோட வந்து அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஹீரோனை காப்பாற்றிடுவார். இப்போ வீட்டுக்கு கூட்டு வந்துருவார். தாத்தாவும் இப்போ தேடி வீட்டுக்கு வந்துருவார். இப்போ பார்க்கும்போது இந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது இவ தான் தாத்தா என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. இவர் யாருன்னு கேட்கும்போது இப்போ எல்லாருக்குமே புரியும், தாத்தாவோட பேரை ஹீரோ தான்றது புரியும், ஹீரோயின் கல்யாணம் பண்ணியிருக்கிறது தாத்தா அனுப்பின பொண்ணு தான்றது புரியும், தாத்தாவுக்கும் நம்ம யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வச்சுப்போம் அந்த கல்யாணம் தான் நடந்திருக்குன்ற மாதிரி தாத்தாவுக்கும் புரியும். இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபேமிலியோடு ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்ப இவங்க 2 பேர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது திரும்ப இவங்க வம்பு பண்ணுற மாதிரியே ஹீரோயின் வந்து பேசுவாங்களா. ஹீரோ உடனே சண்டை போடுவார். அவங்க உடனே திரும்ப ஆரம்பத்தில் அவங்க துரத்தும் போது இவர் ஓடினார்ல அதே மாதிரியே இப்போ ஹீரோ ஓடுவார். ஆனால் வீடு வரைக்கும் ஓட மாட்டார். பாய் தூரத்தில் ஹீரோ வந்து நின்றுவார். ஹீரோயின் ஓடி வந்து அவர் முதுகில் உப்பு மூட்டை மாதிரி ஏறிப்பாங்க. அதோட அவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப லவ்வாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே முடியுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.